அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். அனைவரிடமும் நட்புடன் பழகக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். இளைய சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலை ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். நண்பர்களின் வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பெண்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் வருகின்றது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருது மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 15, 16, 17, 18, 19, 22, 23, 24, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 5, 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 9ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன்கிழமையும், மாசி மாதத்திற்கு 11ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 19ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 26ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 11ஆம் தேதி வருகின்றது.
சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு வரை கும்பராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.